நடந்துட்டு தான் வருது. நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. அது ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருக்கு. இந்த போலீஸ் டீமும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. இப்ப இடையில கூட இந்த நாங்குநேரியில ஒரு சம்பவம் நடந்தது. 4 பேரை வெட்டி கொன்னாங்க. அதுல 2 பேர் சீரியஸா இருக்காங்க. இந்த சமூகத்துல மனுஷங்க வாழ்றதா இல்ல எங்க போறதுன்னு தெரியல. இப்போ ஒண்ணு கம்யூனிட்டி இது எடுத்திருக்காங்க. ஒன்னையும் அவங்களுக்கு 2 இதுதான் இருக்கு. ஒண்ணு கம்யூனிட்டி எடுத்திருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாவும் போயிட்டு இது பண்றாங்க. இப்ப எதிர்த்து யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்கனாலும் அவங்கள அட்டாக் பண்றாங்க. இதனால அந்த பொதுமக்கள் பேசுறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ ஒரு தப்பான விஷயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கவும் பயப்படுறாங்க. சோ ஒருவேளை நம்மள எதனா பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அதுவும் பயப்படுறாங்க. இதனால இங்க மக்கள் வாழ்றதா என்ன பண்றதுன்னு தெரியல. அது இந்த ஆட்சி மாறணும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தலைமை ஒழுங்கா இருக்கணும். தலைமை ஒழுங்கா இருந்தாங்கன்னா அது கீழே இருக்கிறவங்க நல்லா வேலை செய்வாங்க. அது முதல்ல அந்த தலைமையை மாத்தினாதான் இந்த இருக்கிற நார்மல் பீப்புளும் நல்லா வாழ்வாங்க. இப்போ அவங்க ஒரு அரசாங்கம் நடத்தும் போது அதை சரியா நடத்தினாதான் மக்களுக்கான தேவையான எல்லா வசதியும் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும் போது அது செஞ்சா மக்களே உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாங்களே. நீங்க எதுவுமே செய்யாம இந்த எப்படி சொல்றது அட்டாக் பண்றது, இந்த கஞ்சா இது நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நிறைய இடத்துல அது கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும். அது கண்ட்ரோல் பண்ணாம போனா இன்னும் நாடு சீர்கேடா தான் போகும். அதை கொஞ்சம் நல்லா ஸ்டெப் எடுத்து அதை பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஆட்சி மாறினா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நடந்துட்டு தான் வருது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருக்கு. இந்த போலீஸ் டீமும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. இப்ப இடையில கூட இந்த நாங்குநேரியில ஒரு சம்பவம் நடந்தது. 4 பேரை வெட்டி கொன்னாங்க. அதுல 2 பேர் சீரியஸா இருக்காங்க. இந்த சமூகத்துல மனுஷங்க வாழ்றதா இல்ல எங்க போறதுன்னு தெரியல. இப்போ ஒண்ணு கம்யூனிட்டி இது எடுத்திருக்காங்க. ஒன்னையும் அவங்களுக்கு 2 இதுதான் இருக்கு. ஒண்ணு கம்யூனிட்டி எடுத்திருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாவும் போயிட்டு இது பண்றாங்க. இப்ப எதிர்த்து யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்கனாலும் அவங்கள அட்டாக் பண்றாங்க. இதனால அந்த பொதுமக்கள் பேசுறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ ஒரு தப்பான விஷயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கவும் பயப்படுறாங்க. சோ ஒருவேளை நம்மள எதனா பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அதுவும் பயப்படுறாங்க. இதனால இங்க மக்கள் வாழ்றதா என்ன பண்றதுன்னு தெரியல. அது இந்த ஆட்சி மாறணும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தலைமை ஒழுங்கா இருக்கணும். தலைமை ஒழுங்கா இருந்தாங்கன்னா அது கீழே இருக்கிறவங்க நல்லா வேலை செய்வாங்க. அது முதல்ல அந்த தலைமையை மாத்தினாதான் இந்த இருக்கிற நார்மல் பீப்புளும் நல்லா வாழ்வாங்க. இப்போ அவங்க ஒரு அரசாங்கம் நடத்தும் போது அதை சரியா நடத்தினாதான் மக்களுக்கான தேவையான எல்லா வசதியும் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும் போது அது செஞ்சா மக்களே உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாங்களே. நீங்க எதுவுமே செய்யாம இந்த எப்படி சொல்றது அட்டாக் பண்றது, இந்த கஞ்சா இது நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நிறைய இடத்துல அது கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும். அது கண்ட்ரோல் பண்ணாம போனா இன்னும் நாடு சீர்கேடா தான் போகும். அதை கொஞ்சம் நல்லா ஸ்டெப் எடுத்து அதை பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஆட்சி மாறினா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்.